வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்களுக்கு உண்டானது. இன்னைக்கு 30 வயசு தாண்டின பிறகு பல பேருக்கு ஆண்களுக்கு தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது விரைப்பு போயிடுது. மற்ற நேரங்களில் விரைப்பு நல்லா இருக்கு, இல்லை தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போதே சட்டுன்னு சுருங்கிடுது. என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதுக்குண்டான ரெமெடி வேணும்னு கேட்டிருக்கீங்க. இந்த ரெமெடி யார் வேணாலும் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். உங்கள் டைமிங் தான், காலையில், ஈவினிங்கு, நைட்டு, எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இது 11 நாள்லேயே உங்களுக்கு ரொம்ப அருமையான டிஃப்ரெண்ட் தெரியும். ஆரம்ப கட்ட நிலை, அதாவது இப்போ தான் கொஞ்ச நாளாக ஒரு 2 மாதமாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு 11 நாள்லேருந்து 48 நாள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது முழுமையாக சரியாயிரும். இதுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பசும் பால் கிடச்சா நல்லாயிருக்கும். பசும் பால் இல்லாத நேரத்தில் பாக்கெட் பால் எடுத்துக்கலாம். இப்போ வெறும் பால் மட்டும் இது போதுமா அப்படின்னாக்கா, வெறும் பால் மட்டும் போதாது. இதோட இன்னும் 2 காம்பினேஷன் இருக்குது. இந்த 2 காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல் காம்பினேஷன் பேரிச்சம் பழம். இப்போ பசும்பால் கிடைக்குது அப்படின்னா அது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் பாக்கெட் பாலை வாங்கி நல்லா கொதிக்க விட்டு 150 ml 100 ml மாறணும். அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா அடையணும். பால் அந்த அடைஞ்சு 100 ml வந்த பிறகு ஒரு 3லேருந்து 4 பேரிச்சம்பழம் அந்த பாலில் போட்டு அதோட லேசாக கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்ட பிறகு ஒரு 3லேருந்து 4 பேரிச்சம்பழம் போட்டு கொதிக்க விட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடுங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்த பிறகு இப்போ நம்ம 3ஆவதாக சேர்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி கொதிக்க வச்ச, அதாவது பேரிச்சம்பழம் கொதிக்க வச்சது உள்ள பேரிச்சம்பழம் இருக்குது. ஸோ இப்போ இந்த பேரிச்சம்பழம் இருக்குது, பால் ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி பண்ணி வச்சுட்டு 2-3 மணி நேரம் கழித்து கூட சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா சூடாக சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை, 2 மணி நேரம் கழித்து கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த பேரிச்சம்பழம் நல்லா கொதித்து உள்ளே அந்த பாலோட இந்த டேஸ்ட் வந்துடும். சர்க்கரை சேர்க்கணும்னு தேவையில்லை. வேணுன்றவங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, பட் சர்க்கரை சேர்க்க தேவையில்லை. ஜீனி சேர்க்கக்கூடாது. நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம், ஜீனி சேர்க்கக்கூடாது. இந்த பெருச்சம்பழத்துலேயே நல்லா இனிப்பு சுவை பாலோட சேர்றனால தேவையில்லை. இப்போ நீங்கள் 3ஆவதாக பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அஸ்வகந்தா. இந்த அஸ்வகந்தா நரம்பு தளர்ச்சியை குணப்படுத்தும், ஆண்களுக்கு நரம்பு பலப்படுத்தும், ஆண்மை பெருக்கும், உடல் ரீதியான சோர்வை தளர்ந்து, இப்போ ரொம்ப சோர்வு இருக்குன்னா அதை தளர்த்தி நல்லா சோர்வு இல்லாமல் உடல் வலிமையாக்கும். ஸோ இப்போ இந்த அஸ்வகந்தா என்ன செய்ய போகிறோம்னாக்கா, ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுத்துக்கிட்டால் போதும், அதிகமாக தேவையில்லை. ஒரு நாளைக்கு ஒரு வேளை 5 கிராம், ஒரு வேளைக்கு 5 கிராம். இப்போ நம்ம ஏற்கனவே பால் நல்லா கொதிக்க வச்சு அதில் என்ன செஞ்சிட்டோம், பேரிச்சம்பழத்தையும் நல்லா கொதிக்க வச்சு ரெடி பண்ணிட்டோம். ஸோ நம்ம குடிக்கக்கூடிய அளவுக்கு ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு வந்த பிறகு ஒரு 5 கிராம் அந்த அஸ்வகந்தாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விரைப்புத்தன்மை குறைபாடு சரியாகும். இது சமீப காலமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணும்போது அந்த குறைபாடு முழுமையாக சரியாகும். எனக்கு 6 மாதமாக இருக்குது, 1 வருஷமாக இருக்குது, நான் இந்த மாதிரி மருந்துகள் ரெமடிலாம் சாப்பிட்டு சரியாக ஆகலை அப்படின்றவங்க நம்ம நம்பருக்கு தொடர்பு கொண்டுக்கோங்க. விரைப்பு இல்லை விரைப்பு வருது, ரப்பர் மாதிரி இருக்குது, இல்லை வளையுது, இல்லை சீக்கிரமாக விந்து வர்றதுக்கு முன்னாடியே விரைப்பு இல்லாமல் போயிடுது, ஒரு நாளைக்கு ஒரு முறை பண்ணால் அடுத்து 2 நாள் 3 நாள் ஆனாலும் விரைப்பு அடைய மாட்டேது. இந்த மாதிரி குறைபாடுகளுக்கு அருமையான மருந்துகள் இருக்குது. 1 மாதத்திலே மாற்றம் தெரியும். அதிகப்படியாக 2லேருந்து 3 மாதம் சாப்பிடும்போது முழுமையாக தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி குறைபாடுகள் ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்றவங்க நமக்கு தொடர்பு கொண்டு மருந்துகள் உங்கள் குறை என்னன்னு சொல்லி அதுக்கேற்ற மருந்துகள் வாங்கி சாப்பிடுங்க. இது எந்த ஆண்மை குறைவுக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. அருமையான மருந்துகள் இருக்குது. இந்த ரெமடி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.